பின்புத்தின்னு சொன்னா போல் இருக்கு. ஐயா ஆராய்ச்சி மணி நீர் வந்த காரணம்? அம்மா வீரமணி உங்ககிட்ட உங்க பர்ஸை கொடுத்துட்டு போறேன் வந்தேன். பாத்தியா ராதா? சாரி. ஏன் பர்ஸேதான்? யோ நீர் பிக் பாக்கெட் தானே? கேள்வியே தப்பு. நான் பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பாக்கெட் இருக்கா? திருடாம என் பர்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? நீங்க திருடாம என் பூட்ஸ் உங்ககிட்ட எப்படி வந்தது? ஓஹோ இப்பதான் புரியுது. பூட்ஸ போட்டுட்டு பர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறது, பர்ஸ் திருப்பி கொடுக்க வர மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கண்டதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடுறது, அப்படிதானே? அம்மா அரஞ்சாமை சித்தரு, இந்த கண்ணா அப்படிதான் பேசாதே. நாக்கு இருக்கே அது ஒரு அபாயமான ஆயுதம். அதனால்தான் பாய்ங்க லாக்கப்புக்குள்ள அழைச்சு வச்சிருக்காங்க. புரியுதா? கவர்ச்சியா பேசவும் கத்துக்கிட்டு இருக்கீர். ஏமாத்துறவங்களுக்கு சாமர்த்தியம் அதிகமா தான் இருக்கும். என்ன செய்யறது? இந்த நாகரிக உலகத்துல நான் ஒரு ஏமாளி. இங்க ஒவ்வொரு செலவு மடிப்பிலையும் ஒரு சதி மறைஞ்சு கிடக்கு. என்னமோ ஹரிச்சந்திரனுக்கே அட்வைசரா இருந்தவர் மாதிரி பேசுறீரே.